நெக்ஸ்ட் டாபிக் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்துருப்போம். இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்போ பார்க்க போகிறோம்னா, since some elements considers isotopes, since some element considers isotopes இருக்கும்போது isotopes that is different mass, different mass. I means that Cl35, Cl37, atomic number 17, atomic number 17, this is isotopes. இதேமாரி சம் எலிமெண்ட்ஸ் வந்து கன்சிடர்ஸ் ஐசோடோப்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணலாம். we can use the average atomic mass யூஸ் பண்ணலாம். when we can use the average atomic mass, since some element considers isotopes. Isotopes means that differ in mass number. மேலே உள்ளது மாஸ் நம்பர், கீழே இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர். குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17, குளோரின் அட்டாமிக் நம்பர் 17, மேலே மாஸ் நம்பர் 37, மாஸ் நம்பர் 35, that is isotopes. ஸோ இதுமாரி ஐசோடோப்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்பொழுது நம்ம we can use the average atomic mass யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். define average atomic mass. The average atomic mass is defined as the average of the atomic mass of all atom in their naturally occurring isotopes. நேச்சுரலாக அக்கரிங்னா Cl35, Cl37 நேச்சுரலாக எந்த ரேஷியோவில் இருக்குது, நேச்சுரல் அக்கரிங் ஐசோடோப்ஸில் அதில் இருக்கக்கூடிய ஆல் ஆட்டத்தோடைய மாஸோடைய ஆவரேஜ் தான் அட்டாமிக் மாஸோடைய ஆவரேஜ் தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுங்கிறது. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆவரேஜ். எதோட ஆவரேஜ்? அவர் ஆல் ஆட்டத்தோடைய அட்டாமிக் மாஸோடைய ஆவரேஜ். எப்படி இருக்குன்னா நேச்சுரல் அக்கரிங் ஐசோடோப்ஸ், நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த நேச்சுரலி அக்கரிங்காக இருக்கக்கூடிய ஆல் ஆட்டத்தோடைய அட்டாமிக் மாஸோடைய ஆவரேஜ் தான் நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இதை 2 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொடுத்துருக்காங்க, இதை கூட தனியாக 2 மார்க் கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். கால்குலேட் தி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் a naturally occurring in the ratio of 77 and 23 ரேஷியோன்னு கொடுத்துருவாங்க. இதான் நேச்சுரல் அக்கரிங் ரேஷியோ. Cl35 Cl37 இந்த ரேஷியோலது 77 ரேஷியோ ஆஃப் 23 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ குளோரினுடைய ரிலேட்டிவ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணணும். இந்த ரேஷியோ வந்து கொஸ்டினில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நேச்சுரல் அக்கரிங் ஐசோடோப்ஸ். 77 வந்து 35ம் Cl37 வந்து 23 ரேஷியோவில் இருக்குது. ஸோ அப்போ இந்த குளோரினுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? ஓகே, இதுதான் இதுமாரி ஐசோடோப்ஸாக இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். அவங்க என்ன ரேஷியோ, நேச்சுரல் அக்கரிங் என்ன ரேஷியோ? 77, 23. 77ங்கிறது Cl35 வந்து 77 ரேஷியோவில் இருக்குது, Cl37 வந்து 23 ரேஷியோவில் இருக்குது. அப்போ கால்குலேட் தி ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த குளோரினுடைய மாஸ் 35 இன்ட்டு அதோடைய ரேஷியோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் இதோடைய மாஸ் 37 இன்ட்டு 23 டிவைட் பை 2 டிவைட் பண்ணோம்னா 35.46 யூன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஐசோடோப்ஸ் இருந்துச்சுன்னா 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அதோடைய மாஸு அதோடைய ரேஷியோ ரெண்டையும் மாஸையும் ரேஷியோ, மாஸ் இன்டு என்னது மாஸ் நம்பர் இன்டு அட்டாமிக் ரேஷியோ ப்ளஸ்ஸு அதோடைய மாஸ். இப்போ ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அதோடைய மாஸு அதோட ரேஷியோ, அதோடைய மாஸு அதோட ரேஷியோ ப்ளஸ்ஸு மாஸ் அண்டு ரேஷியோ அப்படின்னு 4, 3 and 4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கலாம். இப்போ 2 ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒருவேளை 3 ஐசோடோப்ஸ் இருந்தால் 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, 4 ஐசோடோப்ஸ்னால் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஒரு புக் பேக்கில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதோட ரேஷியோ கொடுத்துருவாங்க, அட்டாமிக் மாஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அட்டாமிக் மாஸையும் இந்த ரேஷியோ 35ஓட ரேஷியோ 77, 37ஓட ரேஷியோ வந்து 23. ஸோ 35 × 77 ப்ளஸ் 37 × 23. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணினோம்னா 35 தட் இஸ் குளோரினுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யூனிட் கம்பல்சரி யூஸ் பண்ணோம், யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதே சேம் தான், அங்கே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் மாரி இது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் defined as relative molecular mass. Relative molecular mass is defined as ratio of mass of the molecule to the unified atomic mass unit. So அதே relative atomic mass என்ன சொல்லியிருப்போம், relative atomic mass unit is equal to average mass of atom சொல்லியிருப்போம், divided by unified atomic mass சொல்லியிருப்போம்.
ஸோ இப்போ ஆட்டம்ங்கிற இடத்துல அங்கே என்ன செய்கிறோம், மாலிகுல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மாலிகுல் யூஸ் பண்ணிக்கிறோம். மாலிகுல் அப்படிங்கிறது, ஸோ ஹைட்ரஜனுங்கிறது ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிகுல். ஓகே, 2 ஆட்டம் சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல். ஸோ இப்போ மாலிகுலுடைய மாசு டிவைட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். Defines relative atomic mass means that mass of the atom divided by unified atomic mass unit யூஸ் பண்ணோம். ஓகே, ஹைட்ரஜனுக்குலாம் கால்குலேட் பண்ணியிருப்போம், ஆட்டத்துக்கு தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ மாலிகுலர் மாஸ்க்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். What is this relative molecular mass? Relative molecular mass is defined as ratio of mass of the a molecule to unified atomic mass unit. Okay, this molecular mass. So another way, relative molecular mass of any compound தான் கால்குலேட் பண்ண முடியும். காம்பவுண்ட் மீன்ஸ் மாலிகுல் கேன் பி கால்குலேட் பை, எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு காம்பவுண்டுடைய ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எப்படி, எனி காம்பவுண்டுடைய மாலிகுலர் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா கேன் பி கால்குலேட் பை ஆட் பண்ணணும் ஆடிங் தி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆட்டம்ஸ். ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தோடைய அட்டாமிக் மாஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மாலிகுலர் மாஸ் கிடச்சிரும். ஓகே, அட்டாமிக் மாஸுடைய என்ன செய்யணும், அட்டாமிக் மாஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் ஆட்டம்ஸ், ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தோடைய அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மாலிகுலர் மாஸ் கிடச்சிரும். கால்குலேட் தி மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் அண்டு குளுக்கோஸ் அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க. என்ன பண்ணுறது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், H2னா மாலிகுல், ஹைட்ரஜன்னா ஆட்டம், H2 மாலிகுலுடைய ஆட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஃபார்முலா திஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 2 ஆட்டம் இருக்குது. H2ங்கிற மாலிகுல் எத்தனை ஆட்டம் இருக்குது, நம்பர் 2 இருக்குது. ஓகே, இன்ட்டு தட் இஸ் ஆல்ரெடி வி நோ தட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1.008 U நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, 1.008னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம மனப்பாடம் மெமரி பண்ணி வச்சுக்கணும், இல்லை 1 யூஸ் பண்ணிக்கலாம். H2ங்கிறது 2 ஹைட்ரஜன், ஸோ அதில் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் இது. ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 இருக்குது, 2 ஆட்டம்ஸ் தான் ஒரு மாலிகுல். ஸோ 2 இன்டு அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் யூனிட் எழுதிக்கிங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 1.008, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2.016 U. தட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். ஹைட்ரஜன் மாலிகுலர் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் 2.016. How to calculate the glucose relative molecular mass for the glucose relative molecular mass of the glucose formula C6H12O6. மோஸ்ட்லி எக்ஸாம்லேயும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, இல்லைனா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஆகணும். குளுக்கோஸும் கொடுத்தோன்னா குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸ் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், C6H12O6ன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1.008 ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. இது நீங்கள் மெமரி பண்ணியிருக்கணும். ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 1.008 அட்டாமிக் மாஸ், எல்லாமே யூனிட் U. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16. இதுமாரி மனப்பாடம் பண்ணி, குளோரினுக்கு 35.45 அப்படின்னு சம் எலிமெண்ட்ஸ்க்கெலாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ மனப்பாடம் பண்ண முடியல, அட்டாமிக் நம்பருடைய டபுள்டாக ஏன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, ஸோ 16. நைட்ரஜனுக்கு 7, ஆனால் இது 14 வரும். ஓகே, 14 வரும். எப்போதுமே 2ஆக கிளாஸ் பண்ணிங்க. அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுற மனப்பாடம் பண்ணுறது சொல்லித்தரேன். ஈவன் நம்பராக இருக்கும் பொழுதும் ஆட் நம்பராக இருக்கும் பொழுதும் 2 தான் கிளாஸ் பண்ணுங்க. அது ஒரு சில 20 வரைக்கும் மேட்ச் ஆகும், ஒரு சிலதுக்கு பொருந்தாது. அட்டாமிக் மாஸை நீங்கள் மோஸ்ட்லி மெமரி பண்ணிக்கிறது பெட்ரு. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர் வந்து கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 6, ஸோ அதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 12. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 8, ஸோ அட்டாமிக் மாஸ் 16. ஓகே, இதுமாரி மெமரி பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நைட்ரஜனுக்கு மட்டும் 7 தான், ஆனால் 14 வரும். மற்ற எல்லாத்துக்குமே டபுள் ப்ளஸ் 1 வரும், டபுளோட 1 ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுமாரி 14, இதுமாரி அட்டாமிக் நம்பரை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். அட்டாமிக் மாஸை அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை மெமரி பண்ணி வச்சுக்கலாம். சம் எலிமெண்ட்ஸ் கார்பன் இருக்குது, வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருந்தால் ஓகே, மோஸ்ட்லி கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதுமாதிரிலாம் மெமரி பண்ணி வச்சுக்கலாம். ஆட் நம்பராக இருந்தால் 1 ப்ளஸ் வரும், ஆனால் இதுக்கு மட்டும் அப்படியே டபுள்டாகவே வருதுகிட்டு இருக்குது. இப்போ போரான் 11 வரும். அட்டாமிக் நம்பர் வந்து 5, அட்டாமிக் மாஸ் வந்து 11 அப்படி வரும்.
குளோரினுக்கு நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் பார்த்துருப்போம் 35.46 இல்லை 35.5 போட்டு யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இதெல்லாம் அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். ஹவு டு கால்குலேட் தி மாலிகுலர் மாஸ்? தட் இஸ் காம்பவுண்ட், கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம். கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம். இல்லை அது வந்து கார்பன் அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 1.008, ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் 16. ஸோ how many carbon? 6. ஸோ நம்பர் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 × 12 ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன முடியும், ஆடிங் பண்ணால் தான் நமக்கு மாலிகுலர் மாஸ் கிடைக்கும்.